வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மதிய லஞ்சுக்கு. இன்றைய சமையல் ஒரு ரசத்தோட ஒரு வறுவலும் பொரியல் சாப்பாடு இதுதான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நாள் கெவியாக சாப்பிட்டா மறுநாள் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொரியலோடு சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு தான் இப்போ நான் வறுவல் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து இது ஒரு 4-5 விசில், நீங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உரித்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேன், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு மாதிரியே கிழங்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு கிழங்கு பெருசும் சின்னதுமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வேகாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு சேர்த்து நீங்கள் வேக வச்சு பாருங்கள், ஒரே மாதிரி எல்லா கிழங்கும் வெந்துடும். இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, முழு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கடுகு பருப்பு, வெங்காயம் நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கிறதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதை தட்டி சேர்த்துக்கோங்க, கடைசியாக சேர்த்தாதே அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். உருளைக்கிழங்குக்கு ரொம்ப முக்கியம். இது சேர்க்குறப்பதே ரொம்ப மனமும் ருசியும் அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் இந்த உருளைக்கிழங்குலாம் கண்டிப்பாக சேர்த்துதே ஆகணும். இப்போ இந்த குக்கர்லேயே நான் தாளிப்பு கொடுத்துக்கிறேன். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் சோம்பு ரெண்டையும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு முன்னாடி கடுகு உளுந்தம்பருப்பு, முழு உளுந்து கொஞ்சம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலர் மாதிரி வர்றப்ப வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆகும் நல்லா வதங்குறதுக்கு. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். கடைசியாக தான் நீங்கள் பூண்டு சேர்க்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கி வர்றப்ப மசாலா சேர்த்துக்கோங்க. எப்போயும் வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருந்தீங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாயை வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள், குழம்புத்தூள் ஒரு தேவைக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலாவை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போயிடும், மசாலாவுடைய வாசனை போயிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கையும் கொட்டி கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே உருளைக்கிழங்குல வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு தண்ணி தெளித்து நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காண்டி நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதம், எல்லாத்துக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் உளுந்து, சீரகம், சோம்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கி விட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும் வெங்காயம். மிளகாத்தூள், குழம்புத்தூள்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு உருளைக்கிழங்க போட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தெளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடைசியாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். பூண்டு தட்டி போட்டு சேர்க்குறப்ப தான் இந்த ஃப்ளேவரே கிடைக்கும். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கிட்டு சாப்பாடு வச்சுருக்கேன். ரசத்துக்கு தட்டி வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 3/4 ஸ்பூன், பூண்டு இதெல்லாம் நல்லா மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுட்டு தக்காளி, பெரிய நாட்டு தக்காளி 1 நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகா இதை வச்சு தாளிப்பு கொடுக்க போகிறோம். புளி ஒரு லெமன் அளவுக்கு புளி சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி மண் தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரசத்துக்கு.
இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர்றப்ப பெருங்காயத்தூள், நம்ம தட்டி வச்சுருக்க சீரகம், பூண்டு, மிளகு இதெல்லாம் இந்த அளவுக்கு நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து கொட்டி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு தக்காளி நல்லா அந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்க தக்காளி கரைக்க வரலைன்னா நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு புளிக்கரைசலையும் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, புளி, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ரசத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி புளி கரைசல், தண்ணி, உப்பு எல்லாத்தையும் எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு கொதி மட்டும் தான் வரணும். ரசம் ரொம்ப கொதிஞ்சிடக்கூடாது, கொதிஞ்சா கடுத்துக்கிறோம். அதனால் ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரசம் ரெடி. இங்கிட்ட சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீக்கங்காயும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம். இப்போ நான் பீக்கங்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், ஒரு கைப்பிடி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகா, கடுகு உளுந்தம் பருப்பு, எண்ணெய், 4 முட்டை. பீக்கங்காய் நல்லா தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தண்ணியில் கழுவிடக்கூடாது. நீங்கள் தோலை உரிச்சிட்டு தண்ணி சத்து இருக்கும், அதனால் நீங்கள் ரொம்ப சலசலன்னு ஆயிரும். சும்மா கழுவிட்டு டக்குன்னு கழுவிட்டு தலை தொடச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குறப்ப ஒரு வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதங்கி வர்றப்ப இந்த காயையும் கொட்டி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காய் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். 1 நிமிஷத்துலேயே வதங்கிடும் சீக்கிரமே. அதில் தண்ணி சத்து இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணுங்கள். காய் கட் பண்ணுறப்ப முட்டை ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். இதை உடச்சி இதில் ஊற்றிடலாம். இந்த காய் கூட அந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ உடச்சி ஊற்றி நல்லா கை விடாமல் கிளறணும்.
உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறுங்க, பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையும் அந்த பீக்கங்காயும் ஒன்றோட ஒன்று நல்லா அந்த மாதிரி ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அந்த மாதிரி முட்டை பொரியல் பண்ணணும். இந்த ரச சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் இந்த மாதிரி பீக்கங்காய் முட்டை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.